அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம் விருப்பப்பட்ட இடங்களில் நிலம் மற்றும் வீடுகள் கட்டுவதற்கு ஒரு சரியான வாய்ப்புகள் இல்லாமலேயே போய்கொண்டிருக்கும். இதனால் காலம் கடந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்போம். அப்படி நம் வாழ்க்கையில் நடந்த அனைத்து துயரங்களையும் நீக்கி நம் விரும்பிய இடங்களில் வீடு கட்டுவதற்கு மற்றும் குடியேற உதவும் மூலவராக அருள்மிகு பூமிநாதர் அவர்கள் இருக்கிறார். இந்த ஆலயமானது திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இந்த ஆலயத்தில் மூலவராக பூமிநாதர் அவர்கள் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இரவியாக ஜெகதாம்பிகை அம்மன் காட்சி தருகிறார். பெரும்பாலும் சிவாலயங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான தல விருட்சங்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்திலோ அத்திமரம், வன்னிமரம், வில்வமரம், குழந்தை மகிழம் போன்ற நிறைய தல விருட்சங்கள் இங்கே இருக்கின்றன. எனவே வீடு கட்டுவதற்கு பணம் மற்றும் நிலங்கள் வாங்குவதற்கு தேவையான பணம் அனைத்தும் தயார்படுத்தி வைத்திருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். எனவே இது போன்ற பிரச்சனை சந்திக்கும் நம் மக்களுக்கு இந்த ஆலயத்தின் பரிகார முறைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இங்கே இருக்கும் மூலவராக பூமிநாதருக்கு, அதாவது பூமிக்கு அடியில் விளையும் கிழங்குகளான சேனை, பீட்ரூட், உருளை, கேரட் மற்றும் வேர்க்கடலை போன்றவை ஒரு கலப்பு உணவாக அனைத்தையும் ஒன்றாக கலந்து அந்த அன்னத்தினை செய்து அந்த அன்னத்தினை எந்த ஒரு எச்சிலும் படாதவாறு அங்குள்ள மூலவரான பூமிநாதருக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். அதனுடன் ஒரு வஸ்திரம் இறைவனுக்கும் இறைவிக்கும் அணிவித்து கற்பூர தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். மேலும் ஆலயம் வருவதற்கு முன்னால் உங்களது குலதெய்வ ஆலயத்திற்கு குடும்பத்தினருடன் சென்று பூக்களில் ஏவல் வளம் போன்ற இறைவனின் விருப்பத்தை அங்கே அந்த இடத்தில் தெரிந்து கொண்டு, இதில் நேர்மறை மற்றும் எதிர்மறைகள் எது வந்தாலும் சரி, குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பின்னர் வர வேண்டும். மேலும் உங்களுக்கு வந்திருந்த ஏவல் வளம் போன்ற அந்த பூக்களை எடுத்து வந்து, அதாவது அந்த சீட்டினை எடுத்து வந்து இங்கே இருக்கும் இறைவனிடம் அதனை தட்டில் வைத்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு வாஸ்து நாள் அன்றும் ஆலயத்தில் வாஸ்து யாகம் வளர்க்கப்படுகிறது. அப்படி வாஸ்து யாகம் வளர்க்கப்படும் போது இந்த வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இந்த யாகத்தில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு யாகம் முடிந்த பின்பு 6 கலசங்கள் மீது தெளிக்கப்படும் அந்த தீர்த்தத்தை மூலவருக்கு அபிஷேகம் செய்வார்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டு வந்திருந்த முன்பு கூறியவாறு கேரட், பீட்ரூட், சேனை, உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை போன்ற வேர்க்கிழங்குகளை நீங்கள் அப்போது படைக்கும் முன் வர வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து நீங்கள் இது போன்ற வேர்க்கிழங்குகளை நீங்கள் படைத்த நெய்வேத்தியம் செய்து வரும்போது இந்த இறைவனானவர் எப்படி ஒரு வேர்க்கிழங்கு ஆனது பூமிக்கு அடியில் ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அதுபோல உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களது வீடு, நிலம் வாங்குவதற்கு எது தடையாக இருக்கும் துன்பத்தை வேரோடு பிடுங்கி எரிந்து விடுகிறது. எனவே இது போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் நாங்கள் கூறி அந்த பரிகார முறைகளை நீங்கள் முறையாக செய்து வாருங்கள். கண்டிப்பாக